வெல்கம் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விஎம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கிராஃபேட் ப்ரிசம். கிராஃபேட் ப்ரிசம் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா, இதில் நம்ம நம்மளோட டேட்டாஸை அனலைஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே ஈஸி டு ஹேண்டிலாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் ஒரு ப்ரீமியமான சாஃப்ட்வேர். இதை நம்ம 30 டேஸ்க்கு ட்ரையலில் யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாஸை வச்சு நம்ம ட்ரெயின் ஆகிக்கலாம். ஸோ இந்த கிராஃபேட் ப்ரிசத்தை எப்படி லோட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த கிராஃபேட் ப்ரிசஸை நம்மளுடைய கூகுளில் போய்ட்டு டைப் பண்ணோம் அப்படின்னோம்னா, அதில் ஃபஸ்ட்டே கிராஃபேட் ப்ரிசத்தோட லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிராஃபேட் ப்ரிசத்தோட ஸ்டார்ட் எ ஃப்ரீ ட்ரைனிங் இல்லைனா பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். அந்த ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ ட்ரைனிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் ஃப்ரீ ட்ரைனிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணி உள்ளே போகணும். அங்கே போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், க்ரியேட் எ நியூ அக்கௌண்ட். உங்களுக்கான ஒரு நியூ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நேமு, லாஸ்ட் நேமு, கம்பெனி இல்லைனா ஆர்கனைசிங், எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அப்படி இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்டா அப்படிங்கிறத கொடுக்கணும். அடுத்தது உங்கள் மெயில் ஐடி, நீங்கள் உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும். 12 டிஜிட்டில் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு அந்த கிராஃபேட் ப்ரிசத்துக்கான பாஸ்வேர்டாக இருக்கணும். உங்கள் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டை போடக்கூடாது. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுத்து அதை சைன்இன் பண்ணி உள்ளே சைன்இன் பண்ணி போகணும். உள்ளே போனீங்கன்னா உங்கள் கிராஃபேட் ப்ரிசத்தோட வெல்கம் விண்டோ வியூ ஆகும். இந்த வெல்கம் விண்டோவில் மேலே தெரிகிறது இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட்டுன்னு இருக்கும். இந்த க்ரியேட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கான டேபிளை சூஸ் பண்ணுற இடம். அதாவது XYங்கிற டேபிள் இருக்குது, காலம் இருக்குது, குரூப்டு, கண்டிஜென்சி, சர்வைவல், பார்ட்ஸ் ஆஃப் ஹோல், மல்டிபிள் வேரியபிள், நெஸ்டட். அடுத்தது ஓப்பன் இருக்குது. இந்த மாதிரி சைடில் இருக்கிற மெனு பார்ஸை சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் காலம்ங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காலத்தோட டேபிள் எப்படி நமக்கு ஃபார்மேட்டில் காட்டும் அப்படிங்கிறது இங்கே வியூ ஆகுது சின்னதாகவே. நம்ம ஆக்சுவலாக ஒரு க்ரியேட் பண்ணி ஒரு டேபிளுக்கு நம்ம போகல, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெல்கம் விண்டோவில் நமக்கு இதெல்லாம் வியூ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா டேபிள்னு இருக்கும். என்டர் எ என்டர் ஆர் இம்போர்ட் டேட்டா இன்டு எ நியூ டேபிள். அதாவது உங்கள் நியூ டேபிளில் டேட்டாவை என்ட்ரு பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா இம்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷனுங்கிறது ஆல்ரெடி ஸ்டோர்டு டேட்டாஸ் இந்த கிராஃபேட் ப்ரிசத்துலேயே ஆல்ரெடி சாம்பிள் டேட்டாஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் மெயின் டேட்டா யூஸ் பண்ணாமல் ஒரு சாம்பிள் டேட்டா வச்சு நீங்கள் ட்ரெயின் ஆக போகிறீங்க அப்படின்னா செகண்டாக இருக்க பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கான எந்த டுட்டோரியலை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, டேட்டா செட்டை எந்த டேட்டா செட் செலக்ட் பண்ண போகிறீங்க, டெஸ்ட்டா, ஒன் வே டெஸ்ட்டா, இந்த மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த டேட்டாஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டாஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை உங்கள் ஒரிஜினல் டேட்டாவை நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா கீழே என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் என்டர் ரிப்ளிகேஷன் வேல்யூ, ஸ்டாக்டு இன்டு காலம்ஸ், இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். இதை நீங்கள் எதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். என்டருங்கிற இடத்த ஆப்ஷனுக்கு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் மீன் இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும், ஸ்டாண்டர்ட் எரர் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும், ஸ்டாண்டர்ட் மீன் வேணுமா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணுமா, அது மாதிரி கொடுத்து கீழே க்ரியேட் கொடுத்துக்கலாம். இந்த சைடில் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட், லேர்ன், ஓப்பன் இருக்கும். இந்த லேர்னில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன க்ரியேட்டில் நம்ம டேபிளுக்கு நமக்கு என்ன டேபிள் வேணுமோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு. லேர்ன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கிராஃப் போர்ட்ஃபோலியோங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த அனலைஸ்க்கான உங்களுக்கு கிராஃப் வேணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி டு கிளிக்காக இங்கே இடத்த போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கிராஃப்ஸ் வியூ ஆகிடும். அடுத்தது இங்கே நீங்கள் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சுருக்க சேவ்டு அனலைஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு சென்டர் தான் இந்த சைடில் இருக்க வியூவர்ஸ். ஓகேவா? இது எத்தனாவது வேர்ஷன் அப்படின்னா 10.41. ஓகேவா? அந்த வெர்ஷனில் இது ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ க்ரியேட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வியூ ஆகும். சாம்பிளாக இருந்தால் அப்படி யூஸ் பண்ணணும், ஒரிஜினல் டேட்டாவாக இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
ஓகே, சாம்பிள் டேட்டாவுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய சாம்பிள் டேட்டாஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் க்ரியேட் கொடுத்துட்றேன். எனக்கான மெயின் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ராஜெக்ட் 2ல் இருக்குது. ஸோ அதனால் ப்ராஜெக்ட் 2ன்னு காட்டுது. உங்களுக்கு நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இங்கே ப்ராஜெக்ட் 1ன்னு தான் காட்டும். ஸோ வந்து நான் காலம் சூஸ் பண்ணியிருந்தேன் க்ரியேட்டுங்கிற இடத்துல. ஸோ அந்த க்ரியேட்டில் இருக்கக்கூடிய காலம் சைடில் நான் வந்து சாம்பிள் டேட்டா சூஸ் பண்ணியிருந்தேன். அதில் எதை சூஸ் பண்ணியிருந்தேன்னா எந்த டுட்டோரியல் டேட்டா செட்டை சூஸ் பண்ணியிருந்தேன்னா டிஸ்கிரிப்டிவ் டுட்டோரியல் சூஸ் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டுது. இங்கே வந்து நான் எத்தனை வெர்ஷனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுது. அடுத்தது ஃபைல், எடிட், வியூ, இன்செர்ட், அனலைஸ், சேஞ்சஸ், அரேஞ்சர்ஸ், ஃபேமிலிஸ், விண்டோ, ஹெல்ப் அப்படிங்கிற காலம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபைலில் வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஃபைல், எடிட், வியூ, இன்செர்ட்லாம் தெரிஞ்சிடும். அனாலிசிஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஒவ்வொரு அனாலிஸுமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ சேஞ்சில் வந்து உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை அது கலர்ஸ் கொடுக்கணும், இல்லை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒவ்வொன்றையும் ஒர்க் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஃபேமிலி இங்கே கீழே காட்டுவேன். ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு அனலைஸ் போடுறீங்க அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ பாருங்கள், அது இந்த கீழே இருக்கிறதுலாம் சப் மெனு பார்னு சொல்லிக்கலாம். சப் மெனுனா ஈஸி டு கிளிக்காக இருக்கும். இந்த எல்லோ கலரில் இருக்க ஃபைல் கீழே எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு, கீழே சேவ் ஆஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஷீட்டுங்கிறதுல வந்து ஹைலைட் பண்ணுறது, பின் பண்ணுறது, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது. அடுத்தது வந்து அன்லோட். இப்போ ஏதாவது வந்து அன்டூ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து டெலீட் பண்ணிடுறீங்க. ஸோ அதை ரிட்டன் நீங்கள் கொண்டு வரணுன்னா அந்த அண்டுவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான வியூஸ்லாம், இந்த மாதிரியான சப் மெனூஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் அனலிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அனலிஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, குட்டி அனலிஸ்ன்னு காட்டி ஒரு டபுள் கோடு போட்டு காட்டுதா. இது வந்து இங்கே மேலே இருக்கக்கூடிய ஃபைல் இன்செர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அனலைஸும் ஒன்று தான். இது வந்து ரொம்ப குயிக் ஆக்சஸாக இருக்கும் இந்த கீழே இருக்க சப் விண்டோஸில். ஓகேவா. இந்த சர்ச்சஸ் கீழே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் டேபிள் அப்படிங்கிறது நீங்கள் எந்த க்ரியேட்டில் எந்த டேபிளை க்ரியேட் பண்ணிங்க, அதில் சாம்பிள்ஸ் எதை எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டுது. இதே ஒரிஜினல் டேட்டானா ஒரிஜினல் டேட்டாவோட நேமை இங்கே காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த டேட்டாவோட நேமை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்ஃபோங்கிறது நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத காட்டும். ரிசல்ட்டில் வந்து நீங்கள் என்ன ரிசல்ட் போட்டிருக்கீங்கிறத காட்டும். கிராஃப்ஸுங்கிற இடத்துல நீங்கள் என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டாவோட டிஃபால்ட் கிராஃப் வந்து இங்கே உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து அதுவாகவே டயக்ராம் காட்டும். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் உங்களுக்கான டயக்ராமை வந்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு என்ன கலர்ஸ் கொடுக்கணும், இல்லை எந்த மாதிரி மாடல் கொடுக்கணுங்கிறத இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கான கிராஃப் வந்து இங்கே கரெக்டாக வந்து இந்த இடத்துல காட்டும். நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. லேஅவுட்டுங்கிறது உங்களுக்கான நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஃபேமிலி சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த காலம்னு கொடுத்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது பக்கத்தில் வந்து ஒரு டேபிள் மாதிரி காட்டுது. அது வந்து நம்மளோட ஒரிஜினல் டேட்டா. கீழே கிராஃப் மாதிரி காட்டுது பாருங்கள், இந்த டேபிளுக்கான அதுக்கான கிராஃபு அப்படின்னு காட்டுது. இந்த சாம்பிளுக்கான இந்த கிராஃப் அப்படின்னு காட்டுது. இதே ஒரிஜினல் டேட்டாவாக இருந்தால் இந்த ஒரிஜினல் டேட்டாவுக்கான கிராஃப் அப்படின்னு அந்த ஒரிஜினல் நேம்லோடைய கிராஃபாகவே காட்டும். சைடில் இருக்க அந்த குட்டி மெனு தான் நம்ம டேபிளாக இல்லை கிராஃபான்னு ப்ரிடிக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். பட் டேரெக்டாக நான் அதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இப்போ கிராஃபை கிளிக் பண்ணேன்னா நான் கிராஃப் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா கிராஃப் வியூ ஆகும். டேபிள் இருக்கும் போது எனக்கு அந்த டேபிளை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கான டேபிள் காட்டும். நான் என் சாம்பிள் டேட்டா எடுத்திருக்கேன். ஸோ அந்த சாம்பிள் டேட்டாவை எனக்கு இங்கே காட்டுறாங்க. ஓகேயா. இதை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அனலிஸில் போகிறேன். அனலிஸை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த மெனு பார், நான் ஆல்ரெடி சொன்ன இந்த மெனு பாரை பற்றி தான் இங்கே சொல்லியிருப்போம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணுறது, மெயிலில் சென்ட் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேவா. இப்போ நான் வந்து இந்த சைடில் இருக்க மெனு பார்லாம் ஜூமில் காட்டுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து அனலிஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அது காட்டுதாங்க. இப்போ ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு ஒரு அனலிஸ் போட்டிருக்கேன். ஸோ இது நான் கிளிக் பண்ணேன்னா நான் என்ன அனலிஸ் போட்டேனோ அதை காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஜூமுக்காக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பாக்ஸ் வியூ ஆகுது. இது வந்து நம்ம என்ன டேபிள் போட்டிருக்கோமோ அதுக்கான ஹிண்ட் பாக்ஸாக காட்டும். இந்த டேபிளை வந்து இந்த சப் விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ இது வந்து இதில் காட்டும். அது வந்து நமக்கு வந்து நம்ம படித்து பார்த்துக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ அதுக்காக இந்த எல்லோ பாக்ஸ். ஓகே. இதை நீங்கள் படித்து பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்செர்ட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு ஒரிஜினல் டேட்டாவை நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்க இந்த இடத்துல அப்படின்னா நமக்கு வந்து இன்செர்ட்டுங்கிற அந்த மேலே இருக்க மெனு பாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் இம்போர்ட் டேட்டான்னு காட்டும். அந்த இம்போர்ட் டேட்டாவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு
டேட்டாஸ் வந்து இம்போர்ட் ஆகும். அப்போ இம்போர்ட் ஆகும்போது எப்படி ஆகும்னா, இம்போர்ட்டுங்கிற டேட்டாவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எந்த கோலனில் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, சி கோலனில் இருக்கும், டி கோலனில் இருக்கும், உங்களுக்கான எந்த கோலனில் உங்களுக்கு ஒரிஜினல் டேட்டா இருக்கோ அந்த கோலனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன ஃபைல் நேமோ அதை கொடுத்து ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் டேட்டா இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்படி தான் வந்து ஒரிஜினல் டேட்டாவை நீங்கள் இம்போர்ட் கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு அனாலிசிஸ் போட போகிறீங்க அப்படின்னா அனாலிசிஸில் போய்ட்டு டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்டு சம்மரைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ உங்களுக்கு என்ன அனாலிசிஸ் வேணுமோ அதை நான் எடுத்துக்கலாம். இல்லை நான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறேன். ஸோ அதில் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு சப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் அனாலிஸ் டேட்டாங்கிற ஒரு மெனு பார் ஓப்பன் ஆகும். அந்த சப் விண்டோவில் நான் வந்து என்ன டெஸ்ட்டு போடணுமோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்க பாக்ஸில். ரைட் சைடில் இருக்க பாக்ஸில் வந்து என்ன காட்டுறாங்க அப்படின்னா நான் வச்சுருக்கக்கூடிய 3 காலம். இந்த காலத்தில் எதை வேணாலும் நான் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 2 காலம் இருந்தால் ஓகே அப்படின்னா எனக்கு எந்த காலம் தேவையில்லையோ அதை வந்து நான் வந்து டிக்கை எடுத்து விட்டால் போதும். இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அனாலிசிஸ் தான் போட போகிறேன். எனக்கு இது 3மே ஓகே தான். ஸோ ஓகே நான் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு சப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து நேம் என்னென்னா பேராமீட்டர்ஸ். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேராமீட்டர்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். என்னென்ன இருக்குன்னா பேசிக்கில் பார்த்திங்கன்னா மினிமம், மேக்ஸிமம், ரேஞ்செலாம் இருக்குது. மீன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் இருக்குது, குவார்டைல்ஸ் இருக்குது, காலம் சம்ஸ் இருக்குது. அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கியூனஸ் அண்டு கட்டாசஸ், ஜியோமெட்ரிக் மீன் அண்டு ஜியோமெட்ரிக் ஸ்டாண்டர்ட் ஃபேக்டர், ஹார்மோனிக் மீன், குவார்டைல்ஸ் மீன்ஸ், இது மாதிரிலாம் இருக்குது. பர்சன்டைல்லாம் இருக்குது. ஸோ கான்ஃபிடென்ட் இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது, ஹார்மோனிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், மீடியன், குவார்டைல்ஸ் மீன் இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா சப் காலம்ஸ் இருக்குது. அவுட்புட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் அவுட்புட் வந்து எத்தனை டெசிமலில் வியூ ஆகணும், எத்தனை அதாவது பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை வேணும், மொத்தத்தையும் சேர்த்து கொடுக்குற இடம் தான் இந்த 4ங்கிறது. எனக்கு 4ன்னு கொடுத்தேன்னா 4 இதில் தான் காட்டும். கம்மியாக இருந்தால் அதுக்குள்ளே தான் காட்டும். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஓகேன்னு கொடுத்தேன்னா நான் எதெல்லாம் டிக் கொடுத்தோன்னோ எனக்கு அது மட்டும் தான் என்னோடய அவுட்புட்டில் வியூ ஆகும். ஸோ நாங்கள் மினிமம் மேக்ஸிமம் கொடுத்துருந்தேன். மீன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் கொடுத்துருந்தேன். ஸோ என்னோடய அவுட்புட் வியூ ஆகிடுச்சு. ஸோ என்னோடய அவுட்புட் இதான். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னோடய காலம் நேம் இங்கே காட்டும். ரிசல்ட்டு வந்து இங்கே சைடில் காட்டுது பாருங்கள். என்னோடய ரிசல்ட்டு தான் அந்த அவுட்புட். ஓகேவா? அவுட்புட்டு தான் இங்கே ரிசல்ட்டில் காட்டும். ஸோ நான் டேரெக்டாக நான் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னோடய அவுட்புட்டை. ஸோ நான் வந்து என்னுடைய கிராஃபை நான் வந்து பில்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி கிராஃபை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த சேஞ்ச் கிராஃப் டைப்புன்னு தான் ஓப்பன் ஆகுமே. ஸோ உங்கள் டேட்டாக்கான ஒரு கிராஃபை அது கீழே வந்து ப்ரிவ்யூவில் காட்டும். ஸோ நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் வேல்யூஸாவோ இல்லை பாக்ஸ்லையோ இல்லை மீன் அண்ட் மீடியன் அண்ட் எரர்லையோ உங்களுக்கு என்ன டைப்பில் உங்களுடைய கிராஃப் வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஃப் வந்துடும். இந்த பிளாட்டுங்கிற இடத்துல மீன் இருக்கும், மீடியன் இருக்கும். நீங்கள் என்ன பாயிண்டில் ஸ்கேலை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ என்னென்ன எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கான கிராஃப் வந்து உங்களுடைய ரிசல்ட்டில், அதாவது உங்களுடைய அவுட்புட்டாக வந்து வியூ ஆகி காட்டும். ஓகே, உங்கள் கிராஃப் வந்து உங்களோட ஷீட்டில் வந்து காட்டுவாங்க. ஓகேவா? ஷீட்டில் இப்போ நான் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த எக்ஸ் டைட்டில்ங்கிற இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அதில் நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்சஸ் பண்ணணும்னா மேலே போய்ட்டு சேஞ்சஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கலர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா குயிக் ஆக்சஸில் சேஞ்சுன்னு இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு உங்களுடைய கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது டிசைன்ஸில் கலர்ஸ் கொடுக்கணுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலே சேஞ்ச் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விஎம் சேனல்.